பிதாவாகிய தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு சத்தியம் இருக்கும் என்றால், தேவன் எதை செய்தாலும் அதை ஒரு நோக்கத்தோடு செய்கின்ற ஒரு தேவனாயிருக்கின்றார். தேவனை பொறுத்த வரைக்கும் அவர் எதையும் தற்செயலாக செய்யக்கூடிய தேவன் அல்ல. என்னவா இருந்தாலும், பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கண்ணீரை அவர் அனுபவித்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கடினமான பாதைகள் வழியாக நாம் கடந்து சென்றாலும் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் ஆசீர்வாதத்தையும் அவர் தரும் பொழுது அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. செழிப்பை அவர் தரும் பொழுது அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. பெருக்கத்தை அவர் தரும் பொழுது அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. இதுதான் தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம். தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் நம்மோடு இடைப்படும் பொழுது அது ஒரு நோக்கத்தோடு இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை கொண்டு தேவன் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக விரும்புகின்றார் என்பது சந்தேகமே இல்லை. ஐயா, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை அழுத்தத்தின் சூழ்நிலையாக இருந்தாலும் அதை கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்ட விரும்புகின்றார். அதான் அவருடைய நோக்கம். ஒருவேளை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு செல்வாக்கு நிறைந்து நல்ல இடத்தில் இருந்தாலும், ஐயா, அதை கொண்டும் தேவன் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நோக்கம் வைத்திருக்கின்றார். இதுதான் தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது. இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்குள் வந்துவிட்டால் நீங்களும் நானும் தேவனால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பாத்திரமாய் மாறுவோம். தேவன் உங்களை கொண்டு ஜாதிகளை தொடுவார், உங்களை கொண்டு தேசங்களை தொடுவார். ஏனென்றால் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை என்னவா இருந்தாலும் அதை உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்துங்க, அது உம்முடைய நோக்கத்திற்காக பயன்படுத்துங்கள் என்று நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம் என்றால், தேவன் உங்களுடைய வியாபாரத்தை கொண்டு, உங்களுடைய குடும்பத்தை கொண்டு, நீங்கள் வசித்து கொண்டிருக்கின்ற அந்த வீதியில் உங்களுடைய சூழ்நிலையை கொண்டு தேவன் அவருடைய ராஜ்யத்தை கட்ட வல்லவராயிருக்கின்றார்.